போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது பல ரிஷிகளுடைய தவசிகளுடைய ஒரு ஆசிரமத்தை பார்த்ததும் அதுக்கான கதைகளை லோமச்சர் சொல்லிக் கொண்டு வந்ததையும் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா ஒரு ஆசிரமத்தை காட்டுகின்ற பொழுது அதுல நமக்கு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு சூட்சமமாக சொல்லக்கூடியதையும் அங்க நம்ம கருத்துக்களை பார்த்தோம். அதுதான் வியாசர் குறிப்பாக அங்கே தருமனுக்கும் அவனுடைய மற்ற பாண்டவர்களுக்கும் சொல்லக்கூடிய கருத்தாக வச்சிருந்தார். இப்போ ஒவ்வொரு ஆசிரமத்திற்கும் வருகின்ற பொழுது அந்தந்த ஆசிரமத்தை பார்த்து அதுல நடந்த கதைகள், அந்த கதையினால் நமக்கு ஏற்படக்கூடிய கருத்து, மாரல் நமக்கு என்ன அப்படிங்கறத புரிய செஞ்சு இப்படி எல்லாம் முடிந்த பிறகு அதுல பார்த்தோம். ஹனுமானை பார்த்தது எல்லாம் பார்த்துட்டு நகுஷனை கடைசியில பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனி போதும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பழைய இடத்துக்கு காமியாக வனம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றதா தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்படி தீர்மானம் பண்ணி திரும்பவும் அவர்கள் காமியாக வனத்துக்கு வந்தாச்சு. வந்த உடனே அங்கே நமக்கு அவர்களுக்கு ரொம்ப தோழனாக உற்ற தோழனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வர, கிருஷ்ணர் சத்யபாமாவோடு வர. வந்த உடனே தர்மபுத்திரனை பார்த்து ஓடி வரார். ஓடி வந்த உடனே எல்லாரும் அவரை கட்டிப்பிடிச்சு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அர்க்கியங்களை கொடுத்து எல்லாம் பண்ணி அவருக்கான ஆசனங்களை எல்லாம் கொடுத்து அவர் சந்தோஷமா எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க. அவரோட மட்டும் மற்ற மகரிஷிகள் சிலரும் இருக்கிறாங்க. இவரோட போயிட்டு வந்தவங்க லோமச்சர் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணி உட்கார வச்ச உடனே கிருஷ்ணர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் தர்மனை பார்த்து, அப்பா, அல்ப சுகத்துக்கு ஆசைப்படாத ஜீவன் நீ. எப்பவுமே நீ என்ன பண்ற, அல்ப சுகத்துக்காக ஆசையை பட்டதில்லை. பெரிய ஆசைன்னு உனக்கு ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில் பேராசைன்னு ஒண்ணும் கிடையாது. உனக்கு இருக்கிறது எல்லாமே தர்மத்தின் வழி எப்படி நடக்கிறதுங்கிற ஒரே சிந்தனை தான். அதை விட்டு வெளியில வரக்கூடாது, தர்மத்தின் வழியே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறவன். ஆகவே தான் உனக்கு சரியான நாமமாக தர்மன் என்று இருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவனை வாழ்த்துவதாக ஒரு வார்த்தை வருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்மன் என்று சொல்லக்கூடிய யுதிஷ்டிரன் என்பவன் எப்பொழுதும் தர்மத்தினுடைய சிந்தனையிலே வாழ்ந்தான். அதை விட்டு கொஞ்சம் கூட அவன் மாறல. அல்ப சுகத்துக்காகவோ அல்லது தான் பொருளை ஈட்டணும் அல்லது நாம மற்றவனை முன்னுக்கு தள்ளிட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணங்களோ அவனுடைய மனதிலே என்றைக்கும் வந்தது. இது அவனுடைய மனசுல அவனுக்கு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அங்கே இருந்த மக்களும் அதை ஆமோதிக்கிறார்கள். ஆனா என்ன அர்த்தம், பப்ளிக்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கு, தர்மன் என்பவன் தர்மத்தின் வழி நடந்தவன் அப்படிங்கிறத பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அப்படி பார்த்த உடனே அந்த பக்கமாக திரௌபதியும் மற்ற பாண்டவர்களும் வருகிறார்கள். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணும் பொழுது திரௌபதியும் பாண்டவர்களையும் பார்த்து சொல்றான், இவர்களுடைய அதிர்ஷ்டத்தினாலே அர்ஜுனனுக்கு பார்த்து சொல்றான், இவர்களுடைய அதிர்ஷ்டத்தினாலும் நல்ல எண்ணத்தினாலும் அர்ஜுனா, நீ பசுபதாஸ்திரத்தையும் வாங்கி சிவபார்வதியினுடைய ஆசியை பெற்று தேவேந்திரனோடு கொஞ்ச காலம் கழித்து இந்திரலோகத்துல இருந்து அஸ்திர வித்தைகள் எல்லாம் கற்று நீ திரும்பி பூலோகத்துக்கு வந்திருக்கே. ஆகவே இவர்களுடைய நல்லாசியும் அவர்களுடைய அதிர்ஷ்டம் என்று வார்த்தையை சொல்றார் கிருஷ்ணர். ரெண்டு வார்த்தை. ஒன்னு தர்மனை சொல்லுகின்ற பொழுது தர்மத்தை பற்றி பேசுறார். இரண்டாவது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லும் போது என்ன சொல்றார், இவர்களுடைய அதிர்ஷ்டமும் இவர்களுடைய நல்லெண்ணமும் தான் என்று சொல்ல. என்ன அர்த்தம், அர்ஜுனனுக்கு தனிப்பட்ட முறையிலே தபோ வலிமை இருந்தாலும் கூட பாண்டவர்களுக்கு இது கிடைக்கணுங்கிறது அவர்களுக்கு. அப்ப அதுக்கு கருவியாக அர்ஜுனன் போனான், அவ்வளவுதான் இல்லையா. ஆகவே அர்ஜுனன் தானே மாறு தட்டிட்டு என்னாலதான் நடந்ததுன்னு நம்ம சொல்லிக்க முடியாது. காரணம் என்ன,
சுற்றி இருந்தவர்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு காரணத்தினாலே, குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற காரணத்தினாலே அவருக்கு எல்லாம் கைவிடப்பட்டது. இந்த வார்த்தையை கிருஷ்ணர் சொல்றார். சொன்ன உடனே அர்ஜுனன் புரிந்து கொண்டு நமஸ்காரம் பண்றான். எல்லாம் பண்ண உடனே திரௌபதியை பார்க்கிறா. திரௌபதியும் நமஸ்காரம். திரௌபதி ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணரின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவள். அவ வந்த உடனே அவளுக்கு ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லணும் இல்லையா? சுமங்கலியா இரு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்ற, அம்மா உன் பிள்ளைகள் எல்லாம் இப்ப என்கிட்டதான் இருக்காங்க. ஏன்னா உபபஞ்ச பாண்டவர்கள் அவர் தான் கூட்டிட்டு போனார் கானகத்துல. எல்லாரும் என் வீட்டுலதான் இருக்காங்க. எல்லாரையும் நான் இப்போ தனுர்வேதம் பழகி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்றேன். அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே கேட்ட உடனே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்ல, அவர் சொல்றார், உங்க அப்பா உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்து கூட உன் பசங்களை கேட்டுட்டாங்கம்மா. உன் பசங்க என்னமோ அவன் என்னை விட்டு போக மாட்டேன்னு இங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு ஏதோ இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆகவே கிருஷ்ணர் என்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னோட இருக்காங்க. நானும் சரி அப்படின்னு அவர்களுக்கு தனுர்வேதம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க நடத்தையிலும் சரி நல்ல மாதிரியாக இருக்காங்க. ஆன்றோர்கள் சான்றோர்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் எல்லாருமே பாராட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்காங்கம்மா. ரொம்ப நல்ல குழந்தைகளா இருக்காங்க. யார் சொல்றது? கிருஷ்ணர் சொல்றார். யாருக்கிட்ட? திரௌபதி கிட்ட தன்னுடைய உபபஞ்ச பாண்டவர்களை பற்றி பேசுகிறார். அப்போ ஒரு பெரிய பரம்பொருள் அவருடைய வாயிலே ஒரு குழந்தை, நல்ல குழந்தைகள் என்று வருகின்ற ஒரு பெயரை திரௌபதிக்கு கிடைத்திருக்கு. நினைச்சா அவளுக்கு ஒரு சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு எப்பவுமே ரெண்டு பேர் தன்னுடைய பிள்ளைகளை பத்தி சொல்லும் போது சந்தோஷப்படத்தானே செய்யும். அவளுடைய மனசு, பெற்ற மனசு அதுதான். ஆகவே அவ ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் மல்க, நம்ம பட்ட கஷ்டத்தை விட பசங்கள்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது சந்தோஷம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீரென ஒரு உருவம் வருது. அந்த உருவத்தை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தர்மன் அப்படி யோசிக்கணும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம பார்க்கிற மாதிரி இருக்கே, யார் இவர் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றார், என்ன தர்மா, யாருன்னு புரியலையே அவனுக்கு? இவர்தான்ப்பா மகரிஷி மார்க்கண்டேயர் வர்றார் அப்படின்னு உடனே ஓடி போய் மார்க்கண்டேயரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கிருஷ்ணரும் எழுந்து மரியாதை செய்து மகரிஷி மார்க்கண்டேயருக்கு பார், ஒரு மகரிஷியாக இருக்கிறவருக்கு பரம்பொருளை எழுந்து மரியாதை செஞ்சு அவர் கால ஆலம்பி அவருக்கு தண்ணீர் கொடுத்து அவருக்கு எல்லாம் பண்ணி அவரை உட்கார வச்சு எப்படி இருக்கீங்கன்னு எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு அப்ப மார்க்கண்டேயர்கிட்ட சில விஷயங்களை பேசுறார். அவருக்கு வேண்டிய சமாச்சாரங்கள் எல்லாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்திய பிறகு கிருஷ்ணர் சொல்றார், இப்ப நாங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். நல்லா பாருங்க, அந்த காலத்துல நடந்த விஷயங்கள். நாங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கோம். ஆகவே எங்களுக்கு தர்மத்தின் வழி, ஆச்சாரத்தை கடைபிடித்து நடக்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய, சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய நீதி கதைகள், புராணங்களில் நடந்த நீதி கதைகளை எடுத்து சொல்வீராக என்று பேசுகிறார். இப்போ கிருஷ்ணர் இதை கேட்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பரம்பொருளுக்கு இந்த கதை தெரியணுமா? பல யுகங்களாக அவர் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லையே. தர்மத்தை பத்தியான டெபினிஷனே அவர் தான் கொடுப்பார். தர்மத்தை பத்தியான டெபினிஷனை படிக்கணும்னா பகவத்கீதையில கொடுக்கிறார் எல்லாத்தையுமே. தர்மம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் விஷயத்தை பேசுறார். அப்போ இப்ப விஷயம் தெரியாதவர் அல்ல. ஆனாலும் ஒரு மகரிஷி என்கின்ற ஒருவர் அங்கே வருகின்ற பொழுது அவருக்கு மரியாதை செய்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரியவர் வாயால நீதி விஷயங்களை கேட்க வேண்டும் என்கின்ற மரபு நம்மில் இருந்தது. ஒரு காலத்தில் பெரியவங்க கிட்ட நல்ல விஷயங்களை கேட்கறது இல்லையா? நல்ல கதையா கேட்குது. இப்ப வம்பு பேசுறோம், அது வேற. நம்ம வந்தவொடனே வீட்டுக்குள்ள உட்காந்தோன்னா அவங்க வீட்டுல என்ன நடந்தது, இவங்க வீட்டுல என்ன நடந்தது, அந்த வீட்டுல என்னன்னா நம்ம, ஏன்னா நம்ம தான் அந்த ஊர்ல இல்லையா? இப்ப ஸ்ரீலங்கால என்ன நடந்தது, இல்ல இந்தியால என்ன நடந்தது, அந்த அத்தை பையனுக்கு பேரா இருந்தானே அவனுக்கு கல்யாணம் ஆச்சா, அவன் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தானே அவன் கதை என்ன, இதுதானே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
நம்ம வந்தா ஏதோ நல்ல விஷயங்கள், சத்தான விஷயங்களை பத்தி பேசுறோமா? இல்லை. ஆக அந்த காலத்துல எப்பேற்பட்ட முறை இருந்திருக்கு பாருங்க. வந்தா மார்க்கண்டேயர் இடத்திலே கிருஷ்ணரில் இருந்து எல்லோரும் எங்களுக்கு ஒரு சனாதன தர்மத்தின்படி நடக்கக்கூடிய, ஆச்சாரத்தின்படி நடக்கக்கூடிய, தர்மத்தை சொல்லக்கூடிய கதைகளை சொல்லுங்கள் சொல்ற. அப்ப அது சொன்ன உடனே மார்க்கண்டேயர் சொல்றார், சந்தோஷம், கண்டிப்பாக எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு மார்க்கண்டேயர் சொல்லி சில கதைகளை சொல்றார். இந்த சில கதைகள், மார்க்கண்டேயர் சொல்லக்கூடிய சில கதைகள் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலும் நம்ம மெமரிக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு திரும்பவும் சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லை. ஏன்னா கதைகளே எப்படின்னா, நம்ம மகாபாரதமும் சரி, இதிகாசங்களும் சரி, புராணங்களும் சரி, நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருந்தாதான் மனம் பக்குவப்படும். கேட்கலன்னா மனசு விட்டு போகும். இப்போ இன்னைக்கு நமக்கு ஏகப்பட்ட கருவிகள் இருக்கிறதுனால நம்ம 1008 வகையில வெவ்வேறு விஷயங்களை கேட்கிறோம். அதுதான் பெரிய பிரச்சனையா போச்சு. அந்த காலத்துல தர்மத்தை தரக்கூடிய, சனாதன தர்மத்தை வளர்க்கக்கூடிய கதைகளை புராணத்தின் வழியாகவும், இதிகாசத்தின் வழியாகவும், உபன்யாசங்களின் வழியாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். கதாகாலட்சேபம்னு சொல்லுவோம், கதையை சொல்லுவாங்க, அந்த மாதிரி போய் கேட்டுட்டு. இப்ப அதெல்லாம் விட்டு போச்சு. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் தூக்கி ஒரு மூலையே வச்சுட்டோம். என்னைக்கு இந்த விஷுவல் மீடியா உள்ள வந்ததோ, இந்த விஷுவல் மீடியா டாமினேட் பண்ண உடனே எல்லாத்தையும் அதுக்குள்ளதான் பாக்குறதுன்னு தீர்மானம் பண்ணிடணும் இல்லையா? மகாபாரதம் கதை கூட இப்ப விஷுவலா அப்படி ஒரு அனிமேஷன் மாதிரி ஏதாவது ஒண்ணு காட்டினா நமக்கு எல்லாருக்கும் பிடிக்குது. பாத்தியா, ஆஹா அழகா பார், மேல போகுது, கீழே வருது, மேலே எகிருது, கீழே எகிருதுன்னு சொல்றோம். அதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதையே கதையாக ஒருவர் உபன்யாசமாக நடத்தினால் நமக்கு அது என்ன பண்ணுது, கொஞ்சம் போர் அடிக்குது. ஏன்னா புத்தி நம்மை இப்ப வர வர ரிசப்ஷன் த்ரூ ஆடிட்டரி சென்ஸ்ங்கிறது குறைஞ்சு போச்சு. ஆனா அந்த காலத்துல ஆடிட்டரி சென்ஸ வளர்க்கறதுக்கு இவை எல்லாம் கலைகளாக இருந்தன. ஒரு ஷார்ப்னஸ் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு எப்ப ஏற்படும் சார்? நீங்க ரிசப்டிவா இருந்தா தான் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல ஊர்ந்து கேளுடா அப்படின்னு நம்ம வாத்தியார்லாம் அந்த காலத்துல சொல்லுவார். நல்ல கூர்ந்து கேளு, நான் சொல்றது கவனமா கேட்டியா அப்படின்னு சொல்லுவார். அப்ப கவனமா கேட்டியானாலே என்ன அர்த்தம்? யூ ஆர் அலர்ட், யூ ஹாவ் டு பி அலர்ட். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இப்ப இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு. அப்போ எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த வழியாக நாரதரும் வந்த உடனே நாரதரை பார்த்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றார். மார்க்கண்டேயரும் வணக்கம் நாரதரே அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, ஆஹா, மார்க்கண்டேயர் சொல்ல நம்ம எல்லாம் கேட்கறது ரொம்ப பெரிய விஷயம், கொடுப்பன, நானும் உட்கார்ந்து கேட்கிறேன்னு சொல்ற நாரதர். இப்ப திரிகாலத்திலையும் சஞ்சரிக்கக்கூடிய ஒருவரும் தானும் உட்கார்ந்து அந்த கதைகளை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றார். அப்ப வந்த உடனே முதல் கதையாக அவர் பேசக்கூடியது கௌசிக முனிவன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனுடைய கதை. இந்த கௌசிகனை நீங்க விஸ்வாமித்திரரோடு ஈக்குவேட் பண்ணாதீங்க, இது வேற. கௌசிகர்னு இங்க சொல்லக்கூடியவர் வேற. இந்த கௌசிகன் என்கின்ற ஒருவர் என்ன பண்றார், ஒரு தவசி, ரொம்ப நாள் கடும் தவங்கள் செய்கிறார். கடும் தவம் செய்து அவருக்கு இந்த கதை உங்கள பல பேருக்கு தெரியும், இருந்தாலும் திரும்பவும் சொல்றாரு. கொங்கண சித்தர் என்று பெயரை பெற்றோர். அவர் என்ன பண்றார், அப்படி தவம் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு தவம் செய்கின்ற பொழுது அந்த மரத்தின் மீது ஒரு கொக்கானது உட்கார்ந்து அவர் தலையில என்ன பண்ணிடுது, எச்சத்தை போ. சரியா? இவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். இவர் மேல சொத்துன்னு விழுந்துரு. உடனே இவருக்கு கோபம், நம்முடைய மெடிடேஷனை யாரா கலைச்சது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், உடனே சட்டுன்னு கண்ணை திறந்து அப்படி கொக்க பார்க்கறான். கொக்க பார்த்த உடனே இவனுடைய கோபத்திலே கொக்கு புசுங்கி சாம்பலாய் விழுந்து விடுகிறது. அப்படி விழுந்த உடனே நம்முடைய தவோ வலிமை பத்தியா எவ்வளவு அழகா, நினைச்ச மாத்திரத்துல கொக்கே பொசுங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஆணவம் அவர் மனசுல வந்தாச்சு. அந்த ஒரு ஆணவ கர்வத்திலே நமக்கு நிறைய படிச்சிருக்கோம், தபத்தினுடைய வலிமை இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படி. ஏன்னா இவர்கள் எல்லாம் சன்னியாசிகள், ஆகவே சமைக்க கூடாது, பிட்சம் எடுத்துதான் சாப்பிடணும். ஆகவே இப்படி பிச்சை எடுப்பதற்காக இவங்க அந்த ஊருக்குள்ள வர. ஊருக்குள்ள வந்த ஒரு அம்மா வீட்டு வாசல்ல பவதி பிட்சாந்தி அப்படின்னு பேச.
அந்த அம்மா எப்படி பாக்குறா, பார்த்த உடனே அடடா வந்திருக்கீங்களா, வாங்க யதிகள் நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப பிட்சைக்காக வந்திருக்கீங்க, நீங்க இந்த திண்ணையில உட்காருங்க, இதோ வரி அப்படின்னு உள்ள போன தன்னுடைய புருஷன் ஏதோ பூஜையை செஞ்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். உடனே அவன் கூப்பிடுறான், அம்மா இங்க வா, பூஜைக்கு சாமான காணோம், பூஜைக்கு பொருளை காணும், பூஜைக்கு நெய்வேத்தியத்தை காணும், அப்படி இப்படின்னு அவர் சில கமாண்ட் எல்லாம் கொடுக்குறாரு பொண்டாட்டி. யூஸ்வலி நடக்கிறது தான். வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல யாராவது உட்கார்ந்து இருந்தா பல பேர் எல்லாம் 10 பேரும் சேர்ந்து தான் பூஜை செய்வோம் நம்ம வீட்டுல, இல்லையா? ஒருத்தர் மட்டும் தனியா பூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப கடினம். ஆகவே எல்லாருக்கும் வேலை கொடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வாங்க, இந்த பாத்திரத்தை தூட்டுக்குங்க, அந்த பாத்திரத்தை வைங்க, இந்த இந்த இதை தூக்குங்க, அந்த பழத்தை கழுவுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு கமாண்டை கொடுத்து கடைசியில யார் பூஜை பண்றா என்ன பண்றான்னு யாருக்கும் தெரியாம எல்லா பாத்திரத்தையும் உருட்டி எல்லாம் பண்ணக்கூடியவங்க. அதனால அவரு என்ன பண்றாரு, அம்மா இங்க வா, எனக்கு இந்த பூஜை தான் காணும், அது எதுன்னு ஏதோ கமாண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த அம்மா பாவம் அதெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி கொண்டு இருக்கா. உடனே சமையல் கட்டுல போய் சாமான் எல்லாம் பாக்குறா. இந்த பரபரப்பிலே கணவன் கூப்பிட்ட ஒரு சமாச்சாரத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசியை மறந்து போயிட்டான். கரெக்டான, ஏன்னா அவ ஒரு பெரிய மனைவி, கணவன் கேட்கிறா, அதனால கணவனுக்காக ஓடி 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 விஷயத்தை செஞ்சிட்டு இருக்க. அப்ப செஞ்சுட்டு இதை பத்தி யோசிக்காம கணவனுடைய பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் மனசுல தோணுது, ஐயோ நம்ம அவரை உட்கார வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கையில சாப்பாடு எடுத்துட்டு ஓடுறான். இந்த மகரிஷிக்கு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போய், என்ன காக்க வச்சுட்டியா, நான் எப்பேற்பட்டேன், நான் எப்பேற்பட்டவன், நான் எவ்வளவு வேதத்தை கரைச்சு குடிச்சிருக்கேன் அப்படின்னு இவருக்கு கோபம் உச்சகட்டத்துக்கு போய் அந்த அம்மா வந்து நின்ன உடனே அந்த அம்மாவை பார்த்து ஒரு முறைக்கிறார். அப்படி அந்த அம்மா சிரிச்சுட்டு சொல்லிச்சான், கொக்குன்னு நினைச்சியாடா, கொக்கனை நினைத்தீரோ கொங்கனவா, கொக்குன்னு நினைச்சியா என்ன நீ அப்படின்ட்டான். இவருக்கு என்னன்னா தூக்கி வாரி போட்டுருது. என்ன இது, காட்டுல நாம் பண்ண சமாச்சாரம் இந்த அம்மாவுக்கு இங்கெங்கடா வந்தது சமாச்சாரம்னு ஒன்னும் புரியல. ஏன்னா இந்த காலமா இருந்தா வாட்ஸ்அப்ல யாராவது மெசேஜ போட்டு வீடியோ எடுத்து போட்டு உடனே எஸ்எம்எஸ்ல ஷேர் பண்ணி, இல்லையா, அந்த ரிஷிபார் கண்ணால் திறந்து அப்படியே பண்ணாருன்னு வீடியோ எடுத்து அதை அனுப்பியிருக்கலாம். இது என்னடா இது அவ்வளவு ஃபாஸ்டா இங்க வந்திருக்குதே, விஷயம் ஒன்னும் புரியலேன்னு இப்படி பாக்குறோம். பார்த்துட்டு இவன் அப்படியே அசந்து போய் நின்னுட்டான். என்னது இது இப்படி அப்படின்னு சொல்றா, பார், நீ காட்டுல பண்ண விஷயம் எனக்கு எப்படி தெரியும் நீ நினைக்கிறீல்ல, கடமையை நான் சரியாக செய்கிறேன், என் கணவனை மதிக்கின்றேன், கடமைகளை நான் ஒரு மனைவியாக இருந்து இல்லத்தரசியாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்வதனால் எனக்கு விஷயங்கள் தெரிகிறது. ஒருத்தரை பார்த்தா என்னால யார் என்னன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய அருள் எனக்கு இருக்கு. இத பத்தி உனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்குதான் தர்மம்னா என்னன்னு தெரியலேன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணு, மிதிலைக்கு போ, மிதிலா நகரத்துக்கு போனேன்னா அங்க தர்ம வியாதர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் தர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கோ, கர்மம்னா என்ன தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, போயிட்டு வான்னு. இவன் உடனே அங்கிருந்து அந்த கொங்கண சித்தர் என்று சொல்லக்கூடிய அந்த கௌசிக முனிவன் உடனே வரான், மிதுலைக்கு வரான். மிதுலைக்கு வந்த உடனே இவன் மனசுல என்ன நினைச்சான், தர்மவியாதர் என்கின்ற ஒருவன் எப்படி இருக்கும்னு நினைச்ச. தர்மவியாதரை பத்தி இந்த அம்மா சொல்லி அனுப்புது அப்படின்னா, இந்த அம்மா எப்படி காட்டுல நடந்த விஷயத்த சும்மா உட்கார்ந்த இடத்துலயே சொல்லுது அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த அம்மா சொல்லி ரெஃபரன்ஸா கொடுக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும், பெரிய ஒரு மகரிஷியா இருக்கணும். அப்படி இருப்பார் நினைச்சு எல்லாரையும் கேட்கிற. அங்க போற வர்றவங்க எல்லாம் கேட்டு கேட்டு, எங்க சார் எங்க சார் எங்க சார் அப்படின்னா, அங்க இருக்காருங்க, அது அங்க இருக்காருங்க, அந்த அந்த கார்னர்ல இருக்காருங்க, அப்படி திரும்பினா வருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அனுப்புறாங்க. ஒரு மேப்பை சொல்லி அனுப்புறாங்க. இந்த காலத்துல ஜிபிஎஸ் கிடையாது, வாயால கேட்கறது தான். அப்படி கேட்டு 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 நேரா வந்து சேர்ந்தா பார்த்தா இவருக்கே ஷாக், அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், அது ஒரு கசாப்பு கடை, மட்டன் ஷாப்.
அதுல இருக்கார் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார். இவருக்கு தூக்கி வாரி போட்டு, இது என்னடா இது, நாம தர்மவியாதர்னு ஒருத்தரை கேட்டோம், இவங்க இங்க கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்க. மக்கள் எல்லாம் ஒருவேளை நம்ம சொன்ன ஸ்பெல்லிங் உங்களுக்கு புரியாம போச்சா இல்லையா? சில சமயம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? நாம பாட்டே ஏதோ ஒரு ஸ்பெல்லிங்க சொல்ல, இந்த சில சில கண்ட்ரி எல்லாம் போனா நம்ம ஹெச்னு சொன்னா அவங்களுக்கு ஹெச்ங்கிறதே சரியா புரியாம ஏதோ ஸ்பெல்லிங் அவங்க சொல்ல நமக்கும் புரியாம கடைசியில எங்கேயோ கொண்டு போய் நம்மள நிறுத்துறாங்களா, அந்த மாதிரி நினைச்சிட்டாரு. ஐயோ ஏதோ நடந்து போச்சா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொன்னே உள்ள இருந்து ஒருத்தர் வர. வந்த உடனே இவர் எழுந்து, வணக்கம் தர்மவியாதர். ஓ, அந்த அம்மா அங்க இருந்து சொல்லி அனுப்பிச்சா, கணவனுக்கு சோறு போட்ட அம்மா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்ட அம்மா உங்களை சொல்லி அனுப்பிச்சான்னு கேட்கிறார். இவர் அப்பதான் இவருக்கு மனசுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. இது என்ன கதையா இருக்கு, அந்தம்மா என்னடான்னா வீட்டுக்குள்ள கணவனை போய் பார்த்துட்டு இருக்கு, நமக்கு சோறே போடாம வெளியில உட்கார வச்சது, ஆனா அங்க நடந்த விஷயத்த சொல்லுது. இவர் என்னடான்னா இவர் இருக்கிறது தூரத்துல இருக்காரு, இவர் உட்கார்ந்து இருக்கிறது இடமே சுத்தி, இவரை சுத்தி என்ன இருக்கு, கசாப்பு கடையா இருக்கு. இந்த கசாப்பு கடையில இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி இந்த தொலைநோக்கு பார்வை, தொலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுது, இவர் எப்படியான விஷயத்தை இவரால பண்ண முடியுது என்று சொல்லி அப்படியே ஒரு நிமிஷம் பேச்சு போய் அவரை பார்க்கிறார். பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு. அந்த தர்மவியாதர் சொல்றார், அப்பா நீ முன்னாடி கடையெல்லாம் இருக்கு, இந்த இறைச்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய கடையை பார்த்த பிறகு நான் செய்யற தொழிலுக்கும் நானும் வித்தியாசமா இருப்பேன் நினைச்சிட்ட போல். ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள், நான் எந்த உயிரையும் கொல்லுவதில்லை. இறந்து போன உயிர்கள் என்னிடத்திலே வருகின்றன, நான் அவைகளை மாமிசமாக உண்பவர்களுக்கு தருகிறேன், அவ்வளவுதான். நான் சாப்பிடுறதில்லை, நான் கொல்லுவதில்லை. அப்ப இது ஏன்டா இந்த தொழிலை செய்கிறேன்னு நீ கேட்கலாம். இது பரம்பரையாக வழி வழியாக வந்தது, நான் விட முடியாது. பாருங்க, நல்ல இதுதான் சார் கடமையில இருக்கக்கூடிய விஷயம். இப்ப பரம்பரையாக வந்த ஒன்று, இது குலத்திலே வந்த ஒன்று. என்னுடைய பாட்டம் முப்பாட்டம் காலத்திலிருந்து கசாப்பு கடை வச்சிருக்காங்க. ஆகவே இது குலத்தொழில். அந்த குலத்தொழிலை நான் தவறாமல் செய்கிறேன். அதைவிட முக்கியம் எனக்கு எனக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தை. என்னுடைய தாய் தந்தையை கேட்காமல், அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்காமல், அவர்களுடைய ஆசி பெறாமல் நான் எந்த காரியத்தையும் செய்வது, எந்த தேவதையும் நான் போய் வணங்குவது என்பது குறைச்சல். அதாவது என்னுடைய வேலை காரணமாக நான் போய் யாரையும் போய் வணங்குவதோ பூஜை செய்வதோ கிடையாது. ஆனால் எல்லாமே எனக்கு என் தாய் தந்தை, அவர்களை வணங்குகிறேன். அவர்கள் வழியாக எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவர்கள் மனம் நிறைய எனக்கு ஆசீர்வதித்ததினாலே என்னால் நான் செய்கின்ற கடமையின் மூலமாக என்னென்ன வெளிப்புறத்துல நடக்குதுங்கிறது எனக்கு தெரியுது என்று சொல்கிறார் தர்மவியாதர். இவருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல. அவருக்கு ஆச்சரியமா அவரையே பார்க்கிறார். அப்போ இப்படி ஒரு தொழிலை செய்பவன் கூட தர்மத்தை பற்றிய ஒரு தெளிவும் கர்மத்தை பற்றிய ஒரு ஞானமும் அவனுடன் இருக்குமா அப்படிங்கிற யோசனையில இருக்கும் பொழுது அவர் திரும்ப சொல்றார், நான் என் கடமையை செஞ்சுட்டான்ப்பா இருக்கேன், நீ ஒரு தப்பு பண்ணிட்ட கௌசிகா, நீ ஒரு பெரிய தப்பு பண்ண. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ பெரிய தவசியா வந்த, ஆனால் தவசிக்கு உனக்கு வரக்கூடாத ஒன்று உன்னிடத்தில் வந்தது. என்னது? செருக்கு. அதுக்கு முன்னாடி நீ தவநிலைக்கு போக போறேன்னு சொல்லும் பொழுது உன்னுடைய தாய் தந்தையை விட்டு விட்டு, அவர்களுக்கு கடமைகளை செய்யாமல் அவர்களை விட்டு விட்டு நீ வந்துட்ட. இப்ப என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? உன் தாய் தந்தையர்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணிருக்கணும். தாய் தந்தையர்கள் இருவரும் கண்ணில்லாத குருடர்களாக நடுவீதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் உனக்கு முழுமை ஏற்படவில்லை. ஆகவே எவன் ஒருவன் தாய் தந்தையர்களுக்கு சரியான கடமைகளை செய்கிறானோ
அவனுக்கு எல்லாம் வல்ல சித்தனையும், எல்லாம் வல்ல தர்மமும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், பல தெய்வங்களினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதுதான் தர்மத்தினுடைய முதல் படி என்று சொல்ற. இதை கேட்ட தர்ம வியாதர் கண்ணுல தண்ணீர் வருது. ஐயோ, நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டோமே. அப்படியே அந்த வீட்டிலிருந்து கிளம்புறாரு. அவர் தர்ம வியாதர் காலில் விழுந்து வணங்கி விட்டு நடந்து வெளியே வருகின்ற பொழுது அங்க அவங்க அப்பா அம்மா உட்கார்ந்து இருக்காங்க ஊஞ்சல்ல. தர்மவியாதரனுடைய அப்பா அம்மா காலில் விழுந்து வணங்கி விட்டு கிளம்பும் பொழுது அவங்க அப்பா அம்மா சொல்றாங்களா, உன்னுடைய அப்பா அம்மாவை போய் வணங்கு, உனக்கு சரியாது. உடனே அவங்க அப்பா அம்மா இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அந்த கொங்கண சித்தர் என்று சொல்லக்கூடிய கௌசிகன் போகிறார். அப்ப இதுல என்ன தர்மத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல சொல்றார், எவன் ஒருவன் தாய் தந்தையின் இடத்திலே ஒரு கடமையோடு எவன் நன்ற கடமையுணர்ச்சியோடு செய்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் வந்து சேரும். தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா தாய் தந்தை. அதனாலதான் அப்பா அம்மா மனசு கோணாம நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கடமையாக வச்சிருக்கோம் இல்லையா? அப்பா அம்மாவை மனசு கோணாம நடந்து, அவங்க கஷ்டப்பட்டா நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும்னு சொல்ல முடியும். அவங்க மனசு கஷ்டப்பட்டா நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும். காரணம், அப்பா அம்மாவினுடைய கஷ்டங்கள் நம்மை தான். ஏன்னா அவங்க வழியாத்தான் நம்ம இந்த உலகத்துல வந்ததுனால அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று தர்மனுக்கு தர்மத்தை பற்றி சொல்கிறார். இப்ப என்ன அர்த்தம்? எங்க இருக்கேங்கிறது அவசியம் இல்லை. எந்த இடத்திலே நீ இருந்து எந்த கடமையை எந்த தொழிலை செய்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் முக்கியம். இப்ப இதுல என்ன, வாட் இஸ் தேர் இம்பார்ட்டன்ட்? இட் டசன்ட் மேட்டர் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் லைஃப். நீங்க என்ன தொழிலை வேணாலும் செய்யலாம், அதுல கேவலமே கிடையாது. ஆனா என்ன மனத்தோடு செய்கிறீர்கள், என்ன மனசை நீங்க வச்சிருக்கீங்க, வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட், அதுதான் முக்கியம். ஆக இது ஒரு பெரிய விஷயத்தை தர்மனிடத்திலே எடுத்து சொல்றார். தர்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். மார்க்கண்டேயர் சொன்ன கதையை கேட்ட உடனே, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ற மார்க்கண்டேயர். திருப்பி எல்லாரும் உட்கார்ந்து இன்னும் சில விஷயங்களை சொல்லுங்க. சில சமயங்களிலே தீமையானது அதிகமாகுதே, நன்மையானது குறைஞ்சு போன மாதிரி இருக்கே, அந்த சமயத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றது? அந்த சமயங்களில் எல்லாம் அப்பா, அவதாரங்கள் என்பது ஒன்று, ஏதோ ஒரு ரூபத்திலே தெய்வம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொண்டு இருக்கும். அதனால நம்முடைய விஷயங்களிலே நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவதாரங்கள் வருகின்ற பொழுது அவதார நோக்கத்திற்கு, அவதாரத்தினுடைய சமாச்சாரத்துக்கு நம்ம ஏதாவது கருவியா இருக்கிறோமான்னு பார்க்க. அந்த அவதாரத்திற்கு ஆப்போசிட்டா இல்லையா, தவறான ஒரு விஷயத்தை முட்டுக்கட்டையாக நாம் எங்கேயும் நிக்க கூடாது. அதுக்கு நாம என்ன உபயோகமா இருக்க முடியுமோ, அதற்கு நம்மால் என்ன தியாகம் செய்ய முடியுமோ அந்த தியாகத்தை செய்ய நாம் துணிவாக இருத்தல் அவசியம். ஏன்னா சில சமயங்கள் அவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி பல தடங்கல்கள் வரலாம். ஆனாலும் அந்த தடையை நீக்குவதற்கும் அந்த அவதாரத்தை சரியாக செய்வதற்கு நம்மால் முடிஞ்ச உதவியை நம்மால செய்ய முடியுங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம செய்ய அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயர் சொல்லி, இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய கதை யார் அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி பேசுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா 2 இதிகாசங்களிலும் முருகனுடைய அவதாரத்தை பற்றி பேசப்படுது. வால்மீகி ராமாயணத்திலேயும் கார்த்திகேயனுடைய அவதாரத்தை பற்றி விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொல்வதாக வரும். இப்போ காட்டுக்கு அவங்க 2 பேரையும் தன்னுடைய யாகத்தை காப்பாற்றுறதுக்காக கூட்டிட்டு போறாரு இல்லையா? அப்போ ராமர் ஒரு இடத்திலே சரையு நதிக்கரையில போயிட்டு இருக்கும் போது எங்கேயோ ஒரு சத்தம் கேட்குது, ஒரு சத்தம், தண்ணி ஓடுற மாதிரி. இப்ப ராமர் கேட்கிறார், இது இன்னமும் சத்தம் கேட்குது, எங்கே இந்த சத்தம் ஏற்படுது அப்படின்னு கேட்ட உடனே சொல்றார், அதுவாப்பா, அது கங்கை.
என்று சொல்லி கங்கையினுடைய கதையை சொல்றார். பகீரதன், பகீரதின்னு எப்படி பேர் வந்தது அதை போன தடவை பார்த்தோம். பகீரத பிரயர்த்தனம்னா என்ன, என்ன சமாச்சாரம், பகீரதனை எப்படி கூட்டிட்டு வந்தார் பகீரதி என்று சொல்லி பார்த்தோம். அதோட மட்டும் இல்லாமல் கங்கைக்கு பிள்ளைகள் இருக்கான்னு ராமர் கேட்பார். ஓ, கங்கைக்கு ஒரு பிள்ளை உண்டு. அந்த கங்கையின் பிள்ளையின் பேர் காங்கேயன் என்று சொல்லக்கூடிய கார்த்திகேயன். அவன்தான் முருகன் அப்படின்னு சொல்லுவார். இப்ப அந்த ரெஃபரன்ஸ் இங்கேயும் வருது. முருகப்பெருமானுடைய கதையை, முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கண்டேயர், தர்மரும், பாண்டவர்களும், கிருஷ்ணரும் இருக்கின்ற ஒரு இடத்திலே முருகப்பெருமானுடைய அவதார நோக்கத்தை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், தர்மம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால், அசுர குணங்கள் அழிய வேண்டும் என்று சொன்னால், மனதிலே பகையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறிருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவர் முருகப்பெருமான் என்பதை வலியுறுத்தி சொல்லக்கூடியதான ஒரு சமாச்சாரம். அதை இந்த இடத்துல அவர் கொடுக்கிறார். அப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகனுடைய அவதாரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நமக்கு தாரகாசுரன், சிங்கமுகன், தாரகாசுரன், சூரபத்மன் என்று 3 சகோதரர்கள். அதுல தாரகாசுரன் ஒரு தடவை தவம் செய்து, 3 பேருமே தவம் செய்யறாங்க. அதுல தாரகாசுரனுடைய தவம் என்ன அப்படின்னு சொன்னா, சிவபெருமானை நோக்கிய தவம். இது கிருபானந்த வாரியார் சொன்ன கதைகளை சொல்றேன். தாரகாசுரன் என்ன பண்றான்? சிவபெருமானை நோக்கிய தவம், சிவபெருமானை நோக்கி தவம் செய்து, சிவபெருமான் அப்ப தனிமையாகத்தான் இருக்கிறார். சதி என்கின்ற ஒருவள் பிரிந்து விட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சதிங்கிறவ தான் சக்தி. சதிங்கிறவ பிரிஞ்சு போயிட்டா. எப்படி தட்சனுடைய யாகத்திலே குதித்து தன்னுடைய உடம்பை மாய்த்து கொண்டாள் சதி. அப்புறம் அந்த உடம்ப கையில தூக்கிக்கிட்டு இவர் கொஞ்சம் பைத்தியகாரம் மாதிரி அலையிறார் சிவன். அந்த விஷயத்தை பார்த்த உடனே இந்திராதி தேவர்களுக்கு இது என்னடா சிவபெருமான் இப்படி இருக்காரே ஒரு கோலத்துல அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவர் நடக்கும்போது எல்லா இடத்துலயும் பிரளயம் வேற ஏற்படுது. இதை சரியா செய்யணுமே, இவரை தன்னுடைய பழைய இடத்துக்கு கொண்டு வரணுமே, ரீஇன்ஸ்டேட் பண்ணணுமேன்னு சொன்ன உடனே விஷ்ணுவை போய் சொல்ல, விஷ்ணுமூர்த்தி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினாலே அந்த சதியினுடைய உடம்பை துண்டுகளாக போட்டதும் அந்த உடம்புகள் 51 இடங்களிலே விழுந்ததாகவும், சிலர் 54 இடம்னு சொல்றாங்க. 51 இடத்திலே விழுந்ததுதான் சக்தி பீடங்கள் என்று ஆனது. இந்த சதியினுடைய உடம்பு பாகமாக பிரிந்து எங்கெங்கெல்லாம் விழுந்ததோ அது சக்தி பீடம் இன்னைக்கும் இருக்கு. அதனாலதான் இதுல ஹிமாலயா பக்கத்துல நயனதேவி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அக்னி ஜுவாலாமுகின்னு ஒரு இடம் இருக்கு. அப்புறமா ஒரு இடத்துல அவளுடைய நாக்கு விழுந்த இடம் இருக்கு. அந்த மாதிரி ஸ்தன்ய பாகங்கள் விழுந்த இடம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு இடமாக, காமாக்கிய ஒரு இடம், இப்படியாக அந்த தேவியினுடைய பாகங்கள் விழுந்த இடம் இலங்கையிலும் ஒண்ணு விழுந்ததுன்னு சொல்லப்பட்டது. அதுதான் என்ன அந்த தீவுன்னு சொல்லுவாங்க. நைனாதேவியினுடைய தீவு என்று சொல்வார்கள். அவளுடைய கால் சிலம்பு ஏதோ ஒண்ணு விழுந்தது. இப்படி அந்த பல இடங்களிலே அந்த சக்தி பீடங்கள் உருவானது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சுதர்சன சக்கரத்தை எடுத்து விஷ்ணு போட்டு அவளுடைய உடம்பை பல விஷயங்களாக, பல துண்டங்களாக போட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பிறகு சிவபெருமான் என்ன பண்ணிடுறார்? நந்தியம் பெருமாள் கிட்ட சொல்லிட்டு, நான் போய் தவத்துல இருக்க போறேன்னு உட்கார்ந்துட்டேன். இந்த தவத்துல இருக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்றான்? தாரகாசுரன் ஒரு ட்ரிக்கா போய் நமஸ்காரம் பண்ணி எனக்கு வரம் வேணும்னு கேட்கிறான். என்னப்பா நானே தவத்துக்கு போறேன், என்னப்பா என்கிட்ட வரம் கேட்கிறேன்? இல்ல இல்ல, எனக்கு ஏதாவது வரம் கொடுங்க. சாகா வரம். அது முடியாது, சாகா வரம்லாம் கிடைக்காது. அப்ப என்ன செய்யலாம்? இவர் சொல்றான், சிவபெருமானே, உன்னுடைய பிள்ளையினால், உனக்கு மட்டும் பிறந்த பிள்ளையினால் நான் அழியவேன். இதுதான் புத்தாலித்தனமான வரம். ஆம்பளைக்கு மட்டும் ஏதாவது புள்ள பிறக்குமா? பிறக்கிறது கஷ்டம். உனக்கு மட்டும் பிறந்த குழந்தையினால் எனக்கு அழிவு ஏற்பட வேண்டும். அவர் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் பாட்டா தவத்துல போய் உட்கார்ந்துட்டார். இப்ப பிள்ளை பிறக்கணும். இந்திராதி தேவர்களுக்கு ஒரே கொடுமையா இருக்கு. என்ன காரணம்? இவங்க எல்லாரும் தாரகாசுரன், சிங்கமுகன், சூரபத்மன் எல்லாம் டெய்லி இவங்களை போட்டு வதவதன் மதிக்கிறாங்க, உள்ள பூந்து அடிக்கிறாங்க. இவங்களால தாங்க முடியல. தேவேந்திரன்ல இருந்து எல்லாரும் போய் அழுகுறான்.
ஐயோ இது என்ன டெய்லி இது மாதிரியான விஷயங்களை பண்ண முடியலையே என்று சொல்லி அவனுடைய வருத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கும் பொழுது ஓடி போய் எல்லாரும் தேவேந்திரனோடு சேர்ந்து பிரம்மாவோடு சேர்ந்து என்ன செய்யலாம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே, அப்பா தாரகாசுரன் இந்த மாதிரியான ஒரு வரத்தை வாங்கிட்டு போயிட்டான், நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அவனுக்கு குழந்தை பிறந்தாத்தான் என்று சொல்லிட்டான். அப்போ தவத்திலிருந்து அவர் வெளியில வந்தா தானே குழந்தை. முதல்ல அவரே தவத்துல உட்கார்ந்து இருக்கார், தவத்துல உட்கார்ந்து இருக்கிறவரை வெளியில எடுக்கணும், வெளியில எடுத்தா தானே அவருக்கு குழந்தைங்கிறது உருவாகும். குழந்தைன்னு உருவாகணும்னா அவருக்குள்ள காம எண்ணம் வரணும். காம எண்ணம் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? அப்போ ஹிமவானுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய பர்வதராஜ புத்திரி என்று சொல்லக்கூடிய பார்வதி அங்கே சிவபெருமான் தான் தனக்கு கணவனாக வர வேண்டும்னு தவம் இருக்கா. அவளை கொண்டு போய் அங்க வச்சு அவளை பாக்குற மாதிரி வச்சு, ஆக சிவனுக்கு பார்வதியின் மீது காதல் ஏற்படுவதாக காமத்தை ஏற்படுத்துவதாக நம்ம செஞ்சு அங்கே நாம் அந்த திருமணத்தை பந்தத்தை ஏற்படுத்துவோம் என்று ஒரு எண்ணத்தை வச்சு, இதுக்கு யார தூதா விடுறாங்க என்று சொன்னால் மன்மதன் என்று சொல்லக்கூடியவனை கூப்பிட்டு, அப்பா நீ போய் என்ன பண்ண, அவர் அப்படி மௌனமா இருக்கும் பொழுது அப்படி ஒரு பானத்தை போடு. இப்ப பானம் அவர் மேல விழுந்ததுன்னா காமத்தினுடைய தீயான காம கணைகள் அவர் மேல் விழ, அவர் கண் திறந்து பார்க்க பார்வதி அங்க இருக்க, உடனே அவர்கள் இருவருடைய சேத்தியிலே அவர்களுடைய இருவரினுடைய இணைப்பிலே குழந்தையானது உருவாகி, அந்த குழந்தையானது ஒரு அசுரர்களை வதைக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும்னு மனசுல, இது அவங்களுடைய நல்ல எண்ணம் பாவம். ஆனா என்ன ஆகி போச்சுன்னா ஆப்போசிட் ஆகி போச்சு. இவர் உட்கார்ந்து இருக்கார் தவத்துல, அவனை மன்மதனை பானத்தை போட சொல்லிட்டார், மன்மதன் பானத்தை போட்டார். போட்ட உடனே சிவபெருமான் கண்ணை மட்டும் திறப்பாருன்னு இவங்க நினைச்சாங்க, நெத்தி கண்ணையும் தேர்ந்து திறந்துட்டார். இப்ப நெத்தி கண்ணையும் சேர்ந்து திறந்த உடனே இவருக்கு என்ன ஆகி போச்சு, அந்த தீ பொறியானது மன்மதனை சுட்டெரித்து விட்டது. அப்போ மன்மதன் என்ன ஆகி போயிட்டான், மன்மதன் has turned into ashes, சாம்பலாகி விட்டான். சரியா? அப்ப அவன் சாம்பலாய் புசுங்கி கீழே விழுந்த உடனே தேவர்கள்ல இருந்து எல்லாருக்கும் இப்ப ஆச்சரியமாய் போச்சு. என்னன்னா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா போச்சு. அவங்க நினைச்சது என்ன, அவரை எழுப்பணும்னு நினைச்சவங்க இது வேற விதமா மாறி போன உடனே எல்லோருக்கும் ஒரு விதமான பயங்கள் கஷ்டங்கள் வந்துட்டு, அப்ப சாம்பலாக விழுந்தத சாம்பலை வச்சு ரதி தேவி அழற. இதெல்லாம் இந்த கதைகள்ல சிவபுராணத்திலையும் ஸ்காந்த புராணம் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துல வேதவியாசர் எழுதியிருக்கக்கூடிய கதையிலே இருக்கு. ரதி தேவி அந்த சாம்பலை வைத்துக் கொண்டு அழுகிறாள், என்னுடைய கணவன் போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன். பார்வதி பக்கத்துல வந்து சொல்றா, அம்மா அழாத, ஒரு பெண்ணானவள் நீ அழக்கூடாதம்மா, இனி ஒரு பெரிய பதிவிரதை, ரதி என்பவள் பதிவிரதை, நீ இப்படி அழக்கூடாது, அழுதா கஷ்டம் சங்கடம் என்று சொல்லுகின்ற பொழுது அவள் ஒரு சாபம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வயிறெறிஞ்சு சொல்றேன். உன் கணவனோடு நீ சேரணுங்கிறதுக்காக என் கணவன் தன்னுடைய உயிரை மாய்த்தான், எந்த உயர்ந்த நோக்கத்திற்காக நீ சேரணும்னு நினைக்கிறியோ உன் வயிற்றிலே குழந்தை இருக்காது. இப்ப கண்டிஷனே எப்படி, தாரகாசுரம் கேட்டது உனக்கு மட்டும் பிறந்த குழந்தை. நல்லா யோசிக்கணும், எப்படி போகுது பாருங்க கதை. இப்ப உனக்கு மட்டும் பிறந்த குழந்தையா போகணும். அப்ப இங்க என்ன ஆகி போச்சு, பார்வதிக்கு ரதிதேவியானவள் ஒரு சாபத்தை தருகிறாள். உன் குழந்தை, உனக்கு வயிற்றுல குழந்தை இருக்க. தேவர்கள்ல இருந்து எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. அஜ்ஜோ ரதி, என்னம்மா நீ இப்படி பேசிட்ட, நாங்க எல்லாருமே இந்த முயற்சியை செய்யறதே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை எடுக்கணும் தான், நீ என்ன இப்படி சொல்லிட்ட, பரவாயில்ல ரதிக்கு அப்படின்னு சொல்லி ரதியை பற்றி அவள் பார்வதி சரி என சொல்லிவிட்டு ரதிக்கு ஒரு கன்சலேஷனை கொடுத்துடுறா. அதுக்கப்புறம் சில கதைகள் இருக்கு, அதுக்கு பிறகு வர்றது லலிதோபாக்கியம்ன்ற ஒரு கதையிலே அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி இருக்கு. லலிதோபாக்கியத்துல தேவி பாகவதத்துல போகுது. அந்த கதைக்குள்ள நான் இப்ப போகல, ஏன்னா அது இதுல டச் ஆகல அந்த சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு அவன் பண்டாசுரனா எப்படி வரான் அப்படிங்கறதெல்லாம் அது தனி. இப்போ
ஆக ரதியினுடைய சாபமாக வந்து விட்டது. ஆகவே எல்லாரும் வந்து இப்போ தேவேந்திரன்ல இருந்து எல்லாரும் ஒரு விதமான ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. சிவபெருமான் தன்னுடைய தவத்திலிருந்து எழுந்து வந்துட்டார். வந்த உடனே பார்வதி அங்கேயே இருந்து பணிவிடையெல்லாம் செய்வதை பார்த்து பார்வதி இடத்திலே அவருக்கு ஒரு கனிவு ஏற்பட்டு அவள் மேல் காதல் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார். பார்வதி தேவியோடு திருமணமான பிறகு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை அப்படிங்கிறத பத்தி உருவாக்குவதற்கு யோசிக்கிறார்கள். ஆகவே கருவாக வரல, 2 பேரும் தன்னுடைய தவோ நிலையிலே இருந்து குழந்தையை எடுப்பதை யோசிக்கிறார். அப்போ சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தன்னுடைய குழந்தைகளை பிழம்பாக எடுக்கிறார். எடுத்து அந்த குழந்தையை கையில யார் எடுக்கிறாங்க? முதல்ல அக்னி தேவன் அந்த துண்டத்தை எடுத்துக்கிட்டு போறான். அக்னி தேவன் அந்த என்ன சொல்றது, அந்த அக்னி துண்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு ஓடுறான். அக்னி தேவனினால் முடியவில்லை. உடனே அவன் வாயு கிட்ட சொல்றான், ஐயோ என்னையே குளிர செய்யக்கூடியவன் நீதான், ஆகவே வாயுவே நீ எடுத்து. இந்த வாயு என்ன பண்றான்? அவனும் தூக்கிட்டு போறான், அவனாலையும் முடியல. அவன் உடனே ஓடி போய் கதறி போய் என்ன சொல்றான், ஐயோ தண்ணி இருக்கக்கூடியதா இருக்கணும். ஆகவே வருணதேவனை போய் கேட்கிறான். வருணன் சொல்றான், எனக்கெல்லாம் கேட்காது, இருக்கிறதுலேயே பெரிய பொங்கி நுரையை தள்ளக்கூடியதாக இருப்பவள் கங்கை, கங்கை இடத்திலே கொடுத்து விடுன்ட்டான். அவன் எஸ்கேப் ஆயிட்டான் வருணன். உடனே நேரா கொண்டு போய் கங்கை இடத்திலே கொடுக்கிறார்கள். கங்கா தேவி என்ன செய்யறா, தான் தாங்குகிறேன் என்று சொல்லி 2 நாள் அந்த அக்னியினுடைய குழம்பை கையிலே வைத்து கொண்டிருந்தாளாம். 2 நாள் கருவை தன் கையிலே சுமந்ததினால் கங்கை சுமந்த மகன் காங்கேயன் என்று பெயரை பெற்றான். ஆகவேதான் கார்த்திகேயனுக்கு காங்கேயன் என்று பெயர். அப்ப அதை சுமந்துட்டு இருக்கான். அவளுக்கும் தாங்க முடியல. அவ என்ன பாக்குறா, அந்த நெருப்பானது எப்படின்னா அவளுடைய குளத்தையே நீர்நிலைகளை வட்ட செய்யக்கூடியதா இருக்கு. அவன் உடனே தன்னுடைய அப்பா பிரம்மதேவனை பார்த்து அழுகுறா, சத்தம் போடுறா, அப்பா இது என்னப்பா இது, என்னாலேயே தாங்க முடியல, என்னுடைய இந்த நெருப்பினுடைய வீரியத்தை என்னால் தாங்க முடியவில்லை, நீங்க ஏதாவது செய்யணும் என்று சொல்ல, பிரம்மா சொல்றா, நம்ம கையில ஒண்ணும் இல்லை, நான் பார்வதி இடத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்வதியை கூப்பிட்டு கேட்கிறார். அம்மா, உன் கணவனுடைய வெப்பத்தை தாங்கக்கூடியவள் நீ மட்டும்தான். ஏன்னா நீ தானே பெட்டர் ஹாஃப்னா என்ன, அவருடைய கோபதாபங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் பாதியா சுமக்கக்கூடியவள் நீதான். ஆகவே அம்மா, இந்த நெருப்பினுடைய அக்னி துண்டாக இருக்கக்கூடிய குழம்பாக இருக்கக்கூடிய ஒன்றை நாங்க தூக்க முடியல, சுமக்க முடியல, நீ ஏதாவது. அப்ப உடனே பார்வதி என்ன செய்யறா அப்படின்னா, என்னுடைய உடம்பை நீராக மாற்றிக்கொண்டு நான் ஒரு நீர்நிலையிலே இருப்பேன், ஒரு தடாகத்திலே இருப்பேன். அந்த தடாகத்திலே அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த அக்னி துண்டை அங்க போட்டுட்டீங்கன்னா நான் அந்த அக்னி துண்டை குளிர வைத்து குழந்தையாக உருவாக்கி கொள்கிறேன் என்று சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உமாதேவி என்று சொல்லக்கூடியவள் அவளுடைய உடம்பில் இருந்து தண்ணீராக மாறியதனால் ஹைமவதி என்கின்ற பெயரை பெற்று அவள் அந்த தடாகம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பொய்கைன்னு சொல்லக்கூடியதுல போய் அந்த பொய்கையிலே தண்ணீராக போய் உட்கார்ந்திருக்கா. அந்த பொய்கையில என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, சரவணம் என்று சொல்லக்கூடிய தர்பை புல்லுகள் முளைத்திருக்கிறதாம். அதனாலதான் அதுக்கு பேர் சரவண பொய்கை. அந்த பொய்கையில போய் அவள் தண்ணீர் ரூபத்துல இருக்க, இவ என்ன பண்றா, கங்கா தேவியானவள் பிரம்மனுடைய உத்தரவின்படி உடனே சொல்லிட்டார், உன்னால தாங்க முடியல, அவ மலையினுடைய உச்சிக்கு வரக்கூடிய மலைச்சாரல்ல இருந்து விழக்கூடிய அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டான். சொல்றா, என்னால் தாங்க முடியல இனிமே என்று சொன்ன உடனே சரி விட்டுடு, அந்த தண்ணீர் போகக்கூடிய ஓட்டத்துல போகட்டும்னு விட்டுட்டா, அந்த அந்த குழம்பாக இருக்கக்கூடிய ஒன்று அதுல விழுந்த உடனே அது 6 துண்டுகளாக பிரிந்து அந்த சரவண பொய்கையிலே 6 தாமரைகளில் போய் விழுகிறது. அது அந்த 6 தாமரைகளையும் அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் ரூபத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தான் தாங்குகிறாள். பார்வதி தாங்கிய பிறகு கார்த்திகை பெண்கள் வளர்த்து அந்த குழந்தைகளை கொண்டு வந்து, அப்புறம் அந்த 6 குழந்தைகளையும் ஒண்ணு சேர்த்து சண்முகன் என்ற பெயரை வைத்து
அந்த குழந்தைக்கு கையில சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய வேலையும் தன்னுடைய அம்சமாக சக்தி வடிவத்தை கொடுக்கிறான். அப்போ பார்வதி தேவியினுடைய உடலிலே வளர்ந்த குழந்தை, தண்ணீர் ரூபமாக பார்வதி தேவியினுடைய உடலிலே வளர்ந்த குழந்தை கார்த்திகேயன் என்கின்ற. அதனாலதான் சக்தி குமாரன் என்று பெயர் அவருக்கு. அப்பேற்பட்ட அந்த முருகன் அவருடைய கையில வச்சிருக்கக்கூடிய வேல், அத மார்க்கண்டேயர் சொல்றார், அந்த வேல் என்கின்ற ஆயுதத்தை நீங்க மனசுல நினைச்சு அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பகைகள் விலகும் என்று மார்க்கண்டேயர் எங்க சொல்றார்? தர்மராஜனுக்கு சொல்லக்கூடியது கார்த்திகேயனுடைய சரித்திரம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ முருகனுடைய அவதாரம் என்கின்ற ஒன்று 2 இதிகாசங்களிலும் இருக்கு. ரொம்ப முக்கியமான குறிப்பு. முருகனுடைய அவதாரம் 2 இதிகாசம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வால்மீகியிலையும் ரெஃபர் பண்ற, வால்மீகி இங்கேயும் மகாபாரதத்திலையும் வியாசர் ரெஃபர். யார் சொல்றது மாதிரி? மார்க்கண்டேயர் சொல்வதாக ரெஃபரன்ஸ். அப்ப 2 இடத்திலேயுமே நமக்கு தெரியக்கூடிய ஒன்று என்ன? முருகப்பெருமான் என்பவரை அவருடைய அவதாரம் பேசப்படும். எதுக்காக பேசப்படுது? தர்மத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், அசுரர்களை அழிக்க முடியும் என்று சொன்னால் அதற்கான சக்தியாக முருகன் இருப்பான், அவர் சக்தியை தருவார் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆகவே தான் தேவர்கள் பிறகு என்ன பண்றாங்க, அவருக்கு தேவசேனாதிபதினு பேரை வச்சு அசுரர்களுக்கு சார்பாக அவரை வச்சு அசுர சம்ஹாரத்தை பண்ண சொல்லி பண்றதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். தாரகாசுரனுடைய வதம் நடக்குது. அதுக்கப்புறம் சூரபத்மனுடைய வதம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் போய் அந்த மரமா நிக்கிறதும், அவனை 2ஆ பிரிச்சு அவரே தன்னுடைய வாகனமாக கொடியாகவும் அவரை ஏற்றுக்கொண்டதையும் நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை, கந்த புராணத்திலே வரக்கூடிய பெரிய முக்கியமான ஒரு புறம். ஆனா இதில் நமக்கு என்ன குறிப்பு தெரியுது அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானுடைய வரலாறை மார்க்கண்டேயரும் சரி வால்மீகியும் சரி ரெஃபர் பண்றான். இது 2 இதிகாசத்துக்குள்ளே வரக்கூடிய பெரிய கதையாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஸ்காந்த புராணம் என்பது, இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த 2 இதிகாசங்களுக்கு முன்னாலேயே ஸ்காந்த புராணம் என்பது பிராபல்யமாக இருத்தல் அவசியம். இல்லைன்னா இது வந்திருக்காது இல்லையா? ஸ்கந்த புராணம் என்பது இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு, அல்லது ஸ்கந்த புராணம் இதுக்கு முன்னாடியே ரொம்ப பாப்புலரா இருந்திருக்கணும். அதனாலதான் அவங்க அந்த ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு லிட்ரேச்சர் வழி, அகடமிக் லிட்ரேச்சர் கொஸ்டினா நம்ம எடுத்தோம்னா இது நமக்கு புரியும். சரி, அப்போ இதை சொல்லிட்டு மார்க்கண்டேயர் சொல்றார், ஆகவே இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும்பா. நம்ம ஒரு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் சில சமயங்கள் அந்த அவதாரத்தினுடைய நோக்கத்திற்கு நாம் எல்லாமே வழிவகுத்து அதனுடைய கருவியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவர் முடிக்கிறார். முடிச்ச உடனே சரி என்று உட்கார்ந்திருக்க, திடீர்னு ஒரு 4-5 சேனாதிபதிகள் ஓடி வராங்க. 4-5 பேர் ஓடி வராங்க, காவலாளிகள் ஓடி வந்து, ஐயா 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 காப்பாத்துங்க. இவரை பாக்குறா தர்மன், இவங்க முகமெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கே, யார் இவர்கள் அப்படின்னு யோசிக்கிறான் தர்மன். அப்போ திடீர்னு தெரியுது, ஆமா ஆமா, நீங்கள்லாம் வந்து துரியோதனனுக்கு மெய்காப்பாளியாக இருந்தவங்க தானே, நீங்க எங்கடா இங்க வந்து அப்படின்னு ஒண்ணு. அப்ப அவங்க சொல்றாங்க அந்த காவலாளிகள், ஆமா ஐயா, உங்களெல்லாம் வேவு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க துரியோதனன் இங்க பக்கத்துலதான் கேம்ப் அடிச்சிருக்காரு. என்னடா பண்ண? அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, திருதராஷ்டிர இடத்துல போய் எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இந்த பாண்டவர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறத திருதராஷ்டிர இடத்துல போய் சொல்லுவாங்க எல்லாரும். யாரு? இங்க போறவங்க வர்றவங்க, இந்த ரிஷிகள் எல்லாம் போகும்பொழுது அங்க போய் சொல்லிட்டு வருவாங்க. என்ன திருதராஷ்டிரா, நீ பண்ணது தப்பு, நீ உன் பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்ட, பாவம் அவங்க கூரை இல்லை, குடிசை இல்லை, வனத்துல வாழக்கூடியதாக இருக்கிறார்கள், நடக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுக்கு நீதான் காரணம். இந்த கஷ்டம் உன் பிள்ளைகள் மேல வந்து விழப்போகுது என்று சொல்றான். இது திருதராஷ்டிரனுக்கு வந்து விழ திருதராஷ்டிரனுக்கு எப்பவுமே ஒரு பயம் என்னன்னா,
தாம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு யோசனை என்னைக்குமே இருக்கு அவனுக்கு. அது ஒண்ணுதான் சிந்தனை. ஐயோ என் பிள்ளையை ஏதாவது தாக்கிடுமா, ஐயோ என் பிள்ளைக்கு இதனால கஷ்டம் வந்துருமா அப்படிங்கறதுனால மனசு விசாரப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப அங்க பேசக்கூடியவர்களுடைய செய்தியை கேட்டு காவலாளிகள் வந்து துரியோதன் கிட்ட சொல்லும் போது துரியோதனன், கர்ணன், சகுனி, துச்சாதனன் மத்தவங்க எல்லாம் கேட்ட உடனே ஒரே சந்தோஷம், ஆனந்தல கெக்களிக்கிறது. ஆஹா, கூரை கூட இல்லாம மழை பெய்யும் போது அப்படியே பரவாயில்லையா, அப்பா அப்பா, சோறு கூட வழி இல்லாம 2 நாள் அப்படி திரிஞ்சானுங்களா, அப்பா 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 அப்பா, சந்தோஷம்டா சந்தோஷம்டா. துரியோதனனுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன, அவன் கஷ்டப்படுறது இவனுக்கு சந்தோஷம். ஒரே சாண்டிஸ்டா போயிட்டான். அவனை இம்சை பண்ணி பாக்குறதுன்னு தீர்மானம் பண்ணி விட்டான். இதுல கர்ணன் ஒரு ஐடியா கொடுத்தான். கருப்பா நண்பா, எவனோ ஒருத்தன் சொல்றத பாக்குறதுல என்னடா பிரயோஜனம், எவனோ ஒருத்தன் சொல்றான்னா ஏதோ ஒரு நியூஸ் கேட்கற மாதிரி இருக்கு. அப்ப என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற, நாமளே ஸ்ட்ரெயிட்டா போய் பிரைமரியா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. அவன் கண்ணால பார்த்தோம்னா, அவன் சஃபர் பண்றத பார்த்தோம்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. அதனால வா கிளம்பு நம்ம போவோம். உடனே சொல்றான், ஐயோ நம்ம அப்பா கிட்ட போய் என்னடா சொல்றது, இவனுக்கு கொஞ்சம் அப்பா கிட்ட எப்படி பதில சொல்றதுன்னு யோசிக்கிறான். அப்பா கிட்ட என்னடா சொல்றது, சொன்னா அப்பா ஒத்துக்க மாட்டாரா, இந்த மாதிரிலாம் நான் போய் போய் பார்த்து வரேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாரா. ஏன்டா உங்க அப்பா கிட்ட அப்படி சொல்ற, நான் சொல்ற மாதிரி சொல்லு. என்ன, அந்த காட்டு பக்கத்துல தானே அந்த துவைத்த வனம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா, அங்கதானப்ப நம்ம மாடு மாடு கொட்டாயெல்லாம் வச்சிருக்கோம். ஆமா, அந்த கால்நடையெல்லாம் கணக்கு எடுக்கிறோம், இன்வென்ட்ரி ஸ்டாக் ஓவர் மாதிரி, பிசிக்கல் ஸ்டாக் ஓவர், இயர் எண்ட் ப்ராசஸ். அதனால நம்ம போய் என்ன பண்ணுவோம், அங்க போய் பிசிக்கல் ஸ்டாக் ஓவர் எடுப்போம். அதுக்காக நம்ம அங்க போற மாதிரி கதையை சொல்லிட்டு வா. அங்கேருந்து ஒரு 4 மைல் தாண்டா அவங்க இருக்கிறது, அங்க போய் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோ, அவன் பண்ணக்கூடியது, அவங்க பார்க்கக்கூடிய கஷ்டமெல்லாம் பார்த்து சந்தோஷப்படலாம். அந்த திரௌபதி கஷ்டப்படுறதும், அந்த பசங்க எல்லாம் கஷ்டப்படுறதும், திண்டாடுறதும், அந்த பீமா இருக்கான அந்த சாப்பாட்டுறாமே, இந்த குண்டு குண்டன், அவன் பாட்டு போகும்போது வரும்போதெல்லாம், அவன் நடக்கும் போதெல்லாம் அவன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு, நீ வா அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் வாஹா ஓஹோன்னு சந்தோஷப்பட்டு இந்த துவைத்தவனத்துக்கு வராங்க. துவைத்தவனத்துக்கு வந்து டெய்லி இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இவங்க ஒரு கூட்டத்தை வச்சு கும்மாளத்தை போட்டு அவங்க அங்க ஒரு 4 மைல் கழிச்சு அங்க போய் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வர்றது, இவங்க வந்து என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்க. இது இப்படி நடந்துகிட்டு. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொதுவா ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல தான் இவங்க போய் தண்ணீர் எடுக்கிறது எல்லாமே. யாரு, பாண்டவர்கள் சைட்ல இருந்து வர்றது, அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு குளம். இவன் துரியோதனர்கள் என்ன பண்றான், அவனுடைய ஆட்கள், துரியோதனன் ஒரு நாள் அங்க போய் ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் தண்ணி எடுக்கலான்னு போக, அங்க அந்த குளத்துக்கு கந்தர்வன் ஒருத்தன் காவலாளியா இருக்கான். அவன் பேர் சித்திரசேனன்னு பேர். அவன் என்ன பண்றான், யார்ரா நீ, நீ யார் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்க, புதுசா உன் வேலை என்ன. ஓ, நான் துரியோதனன், என்ன என்ன தெரியாத, என்ன பெரிய, நான் பெரிய ஆளு. ஏய், பெரிய ஆள்னா அதெல்லாம் அங்க, இந்த குளத்துக்கிட்ட எல்லாம் உன் வேலை கிடையாது. இது குளம் என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன், என்னுடைய ஏரியா, இங்க வரக்கூடாது. நீ யாரா என்ன பத்தி பேசுறது, நான் பாண்டவர்களைய மண்ண கவ வச்சவன். ஓ, அது நீதானா, அந்த புறான்ட்டான். உடனே துரியோதனன் கைய காலை கட்டி தேர்ல கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு அவனுடைய காவலாளிகளுக்கு முன்னாடி தான், இவன் தான் துரியோதனாடா அப்படின்னு சொல்லி தேர்ல இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான், தர தர தரன்னு. இது பார்த்த உடனே இந்த காவலாளிகள், அவனுடைய மெய் காப்பாளர்களாக இருக்கக்கூடிய துரியோதனுடைய மெய் காப்பாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி, ஏன்னா அங்கிருந்து பக்கத்துல பாண்டவர்களுடைய இடம்னு தெரியும், ஓடி போய் பாண்டவர் இடத்திலே சொல்கிறார்கள். தர்மன் உட்கார்ந்து இருக்கான். தர்மன் இடத்துல ஓடி போய் சொல்றாங்க, ஐயா ஐயா, இந்த மாதிரி துரியோதனை அவங்க பிடிச்சிட்டாங்க, தயவு செய்து நீங்க ஏதாவது பாருங்க நல்லா. துரியோதனனுக்கு கஷ்டம்னு யார்கிட்ட வந்து சொல்றாங்க, தர்மன் இடத்திலே வந்து சொல்கிறார். சித்திரசேனன் பிடிச்சிட்டான். பீமன் சொல்றான், போட்டு சனிய விடு, என்ன கொல்ல பார்த்தாங்க, திரௌபதியை தலையை பிடிச்சி இழுத்தான், நாசமா போறவன் போட்டும் போ, நாம பண்ணணும்னு நினைச்சதா எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், சந்தோஷம் தி பீமன். உடனே அர்ஜுனன் சொல்றான், உண்மைதான் உண்மைதான், சந்தோஷம், எவனோ ஒருத்தன் பண்றான், இல்ல கடைசியில அவன் அவனை உயிரோட வச்சிருக்கிறானோ இல்லையோ, நமக்கு ஒரு தலைவலி மிச்சம். ஆனால் இவர்கள் சிந்தனையில் இருந்து மாறுபட்டு சிந்தித்தான் தருமன். அவன் சொன்னா, டேய், சகோதரர்கள் நமக்குள்ள அடிதடி நடக்கலாண்டா, 1000 இருக்கலாண்டா, 3வது மனுஷன் வந்து நம்ம பசங்களை தொடக்கூடாது. இவன் பாருங்க, இவனுடைய புத்தி, 3வது மனுஷன் வந்து நம்ம நம்ம குடும்பத்துல எவனையாவது கை வச்சா 3வது மனுஷன் வைக்க கூடாது. புரியுதா அர்ஜுனா, பீமா, என்னுடைய கட்டளை,
துரியோதனனை விடுவித்து விட்டு வா. ரெண்டு பேருக்கும் மனசே ஆறல. என்னடா இந்த மனசே கொஞ்சம் கூட திருந்த மாட்டேங்கிறானே, எதை சொன்னாலும் இதாவது இப்படியே விட்டுருந்தா கூட அவன் போயிருப்பான் நாசமா, இவன் விடவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லிச்சு. ஆனாலும் அண்ணனை இவங்க மீறுறது எப்பவுமே ஏதோ ஒரு பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பீமனோ அர்ஜுனனோ நகுலனோ சகாதேவனோ தர்மனை மீறி எந்த காரியங்களும் செய்வதில்லை. எல்லாம் அண்ணனுக்கு கட்டுப்பட்டுதான் இருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம். சகோதர கட்டுப்பாடு இருந்து சரி அண்ணன் சொல்லிட்டான், வேற என்ன செய்யறது போ அப்படின்னு சொல்லி போனா துரியோதனை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க சித்திரசேனனுடைய படை வீரர்கள் எல்லாம். அர்ஜுனன் போய் நிக்கிறான். என்னவனே சித்திரசேனன் அர்ஜுனனை பார்த்தான், தெரிஞ்சுக்கிட்டான். பீமனனை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டான். இவனா உனக்கு என்னடா சொல்லு, இப்பவே சொல்லு, அடிச்சிடுறேன். இல்ல இல்ல அண்ணா இவனை விடுவிக்க சொல்லி சொன்னார். போரெல்லாம் பண்ணல. அர்ஜுனன் வந்த உடனேயே அர்ஜுனனையும் பீமனையும் பார்த்த உடனே சித்திரசேனன் என்ன பண்ணிட்டான், சரி சரி நல்லவங்க நீங்க வந்திருக்கீங்க, தர்மனே சொல்லிட்டாரா, அப்ப நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே, அப்படி விடுறதுக்கு முன்னாடி அந்த துரியோதனனை பார்த்து சித்திரசேனன் சொல்றான், பத்தியா எவ்வளவு ஆணவத்துல நீ இருக்கிற, இப்ப கூட உனக்கு நல்லது நினைக்கணும்னு தர்மன் நினைக்கிறான், நல்லதை நினைச்சு நீ உருப்படியா நடக்க பாரு என்று சொல்லி அந்த துரியோதனனை விட்டுறான். இது நம்ம ஆளுக்கு பொறுக்கவே இல்லை வாழ்க்கையில். என்னன்னா, எவனோ ஒருத்தன் பிச்சை போட்டு நான் வாழ்றது, இது என்னடா இது, அவன் நம்மளை ஏதோ மன்னிச்சு விட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இவனுக்கு தாங்கவே முடியல. இவனுடைய காவலாளிகள் இவனை இழுத்துக்கிட்டு இவங்க கூடாரத்துக்கு வந்துட்டாங்க. வந்தா கர்ணன் கிட்ட போய் புலம்புறான், சகுனன் கிட்ட சகுனி கிட்ட புலம்புறான், நான் இன்னில இருந்து சாப்பிடாம உயிரை விட்டுற போறேன் அப்படின்னு. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல ஏதோ நடந்தது, தெய்வாதீனமா நமக்கு ஏதோ நடந்தது, நம்மளை காப்பாத்திட்டாங்க, தயவு செய்து இந்த வேலையை பார்க்காத, வா கிளம்பு என்று சொல்லி அந்த துரியோதனனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க மீண்டும் அவர்கள் இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தாச்சு. ஆக அந்த சித்திரசேனனுடைய ஒரு படையிலே விழுந்து கட்டுண்டு கிடந்த துரியோதனனை கூட தர்மன் மீண்டும் தன்னுடைய சிந்தனையினால், நல்ல சிந்தனையினாலே தன்னுடைய தம்பிமார்களுக்கு சொல்லி அவனை காப்பாற்றுகிறான். இதுல இருந்து தர்மம் என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது எப்பவும் அதை விட்டு கொடுக்காமல் இருந்த ஒரு பெரிய குணாதிசயம் இருந்தவனாக நமக்கு தெரிகிறது தர்மனை பார்த்து. நான் சொல்லிட்டான், வெளி மக்களுக்கு முன்னாடி நம்ம விட்டு கொடுக்க கூடாது, குடும்பத்துக்குள்ள 1000 இருக்கலாம், அது நம்ம குடும்பத்துக்குள்ள, வெளிக்காரனுக்கு நம்ம காட்டிக்கூடாது. எவனோ ஒருத்தன் வந்து நம்ம சகோதரனை அடிப்பானா, கூட இப்ப கூட்டிக்கிட்டு வா என்று சொல்லிவிட்டான். ஆகவே இப்படி அவன் சொன்ன பிறகு துரியோதனனுக்கும் ஒரே அவமானம் மனசுக்குள்ள, ஐயோ என்னடா இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு அவனும் மனசுல வெம்பி போய் அவன் உள்ள போய் இருக்கான். இதெல்லாம் என்ன அப்படின்னா, துரியோதனனுக்கு ஏகப்பட்ட இடங்களிலே அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு குறிப்பாக காட்டக்கூடியதா இருக்கு. என்ன அர்த்தம், உன் ஆணவத்தினால் நீ அடி வாங்க போற அப்படிங்கிறத குறிப்பாக நிறைய இடங்கள் நடக்குது அவனுக்கு இன்சிடென்ட்ஸ். ஆனா அவன் இதை புரிஞ்சுக்காமலே இருக்கான். அவனுக்கு இது எதுவோ மனசுல எட்டவே இல்லை, இது எட்டாமலேயே சுத்திட்டு இருக்கு. அதனால இவனுக்கு ஏற்பட்ட அத்தனை சரிவுகளுக்கும் காரணம் அவனுடைய ஆணவத்தினுடைய உச்சம். இந்த கதையிலிருந்து, இந்த நிகழ்வுகள் இருந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா, தர்மம் என்பது எப்படி, செய்கின்ற தொழிலை வைத்து ஒருவனை நாம் எடை போட முடியாது. இவன் தர்மவானா தர்மவான் இல்லையா, இல்லை இவன் மோசமானவனா, இவன் செய்யற தொழில்னால் இவன் மோசமானவன்லாம் சொல்ல முடியாது. செய்யற தொழில் வேறு, குணம் வேறு, உன்னுடைய நடவடிக்கை வேறு. இதுதான் நமக்கு தர்மவியாதரனுடைய கதையிலே சொல்லப்பட்டது. முருகப்பெருமானுடைய அவதாரத்துல சொல்லப்பட்டது, அவதார நோக்கத்திற்கு பல தடைகள் இருந்தாலும் அவதாரம் என்கின்ற ஒன்றுக்கு வருகின்ற பொழுது எல்லோரும் தன்னுடைய உழைப்பை கொடுத்ததினால் ஒரு அவதாரம் என்பது ஏற்படுகிறது. இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன, தர்மம் வாழ வேண்டும், நல்லவைகள் வாழ வேண்டும், அல்லவைகள் அழிய வேண்டும். இது முருகப்பெருமானுடைய ஒரு பெரிய தத்துவமாக நமக்கு தெரியும். மூன்றாவதாக சித்திரசேனனுடைய நிகழ்ச்சிகளாக நமக்கு கிடைக்கக்கூடிய கருத்து என்ன, ஆணவம் இருந்தா எவனா இருந்தா அடி வாங்குவான். புரியுதா, ஆணவம் இருந்தா எவனாக இருந்தாலும் அடி வாங்குவான் அப்படிங்கிறது சித்திரசேனனுடைய நிகழ்ச்சி வழியாக நமக்கு துரியோதனுக்கு தெரிவது போல் நமக்கும் குறிப்பாக தெரியும். ஆகவே எந்த நிலையிலும் நாம் தர்மத்தை காக்க வேண்டும்.
அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அவன் ஒருத்த சஃபர் பண்றானே, இப்போ என்னுடைய கஷ்டம் சார், எனக்கு ஒரு கஷ்டமே இருக்குன்னு வச்சு என் மனசுல, அவனால நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவனுடைய கஷ்டத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதுதான் தர்மன் நமக்கு இந்த இடத்துல சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய குறிப்பா இருக்கு. ஆகவே இதை சொல்லி இன்றைய தேதியில இந்த இடத்துல நிறுத்துற, மிச்சம் வரக்கூடிய கதைகள் இன்னும் மார்க்கண்டேயர் சொல்லக்கூடிய சில சுவாரஸ்யமான கதைகளை முடித்து அக்ஞான வாசத்துக்குள்ள போகக்கூடிய கதைகள் சுவாரஸ்யமா இருக்கும். அக்ஞான வாசத்துல என்ன பண்ண போறாங்க, எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.